ஹாய் எவ்ரி ஒன். யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் என்னோட பெஸ்ட் விஷஸ். இந்த வீடியோவில் அமெரிக்கன் லிட்ரேச்சரில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்பீச் இருக்குது. சொஜோனர் ட்ரூத்தோட Ain't I a Woman. இது 10th யூனிட் உமன்ஸ் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். அதில் ஃபர்ஸ்ட் டாபிக். இந்த ஸ்பீச்சை காம்படிட்டிவ் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம லைன் பை லைன் அனலைஸ் பண்ணலாம். அதோட மீனிங், ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட், தென் ரெட்டோரிக்கல் டிவைசஸ் என்னென்ன இருக்குன்னு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேராகிராஃபோட ஃபர்ஸ்ட் லைன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். வெல் சில்ட்ரன் வேர் தேர் இஸ் ஸோ மச் ராக்கெட் தேர் மஸ்ட் பி சம்திங் அவுட் ஆஃப் அ கில்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே சொஜோனர் ட்ரூத் வெல் சில்ட்ரன் அப்படின்னு ஒரு அஃபெக்ஷனேட் வேயில், அதாவது லவ்விங்காக அங்கே இருக்கிற ஆடியன்ஸை அட்ரஸ் பண்ணுறாங்க. இது ஒரு எல்டர் பர்சன் அட்ரஸிங் யங்கர் ஒன்ஸ், அது மாதிரி இருக்கும். இந்த லைனில் ரேக்கெட் அப்படின்னா நாய்ஸ் இல்லைனா கமோஷன் அப்படின்னு அர்த்தம். அவுட் ஆஃப் கில்டர் அப்படிங்கிறது நாட் இன் ப்ராப்பர் ஆர்டர் இல்லைனா சம்திங் இஸ் ராங் அப்படின்னு அர்த்தம். இந்த லைனில் என்ன சொல்கிறாங்கன்னா, சொசைட்டியில் நாய்ஸும் டிஸ்டர்பன்ஸும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. அது என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். அதை தான் நெக்ஸ்ட் லைனில் சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் தட் ட்விக்ஸ்ட் த நீக்ரோஸ் ஆஃப் த சவுத் அண்ட் த விமென் அட் த நார்த் ஆல் டாக்கிங் அபவுட் ரைட்ஸ் த ஒயிட் மென் வில் பி இன் எ ஃபிக்ஸ் பிரிட்டி சூன். இந்த சென்டென்ஸில் அவங்க ரெண்டு முக்கியமான குரூப்ஸை பற்றி பேசுகிறாங்க. த நீக்ரோஸ் ஆஃப் த சவுத். நீக்ரோஸ் ஆஃப் த சவுத் அப்படின்னா சதர்ன் ஸ்டேட்ஸில் ஸ்லேவ்ஸாக இருந்த ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ். அமெரிக்காலேயே சவுத் ஸ்டேட்ஸில் இருந்த ஆஃப்ரிக்கன்ஸ் அவங்களோட ஃப்ரீடம்காக ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு த விமென் அட் த நார்த். அமெரிக்காவில் நார்தர்ன் ஸ்டேட்ஸில் இருந்த விமென் அவங்களோட ரைட்ஸ்க்காக ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பர்டிகுலராக voting ரைட்ஸ்க்காக. ஸோ ஆல் டாக்கிங் அபவுட் ரைட்ஸ். இதனால் ஒயிட் மெனுக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ இதிலேருந்து சொஜோனர் ட்ரூத் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரெண்டு குரூப்ஸும் அவங்களோட ரைட்ஸ்க்காக போராடிட்டு இருக்காங்க. இப்போது பவர் இருக்கிற ஒயிட் மென்னுக்கு சீக்கிரமே ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா ரெண்டு குரூப்புமே ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால. அதனால் ஒயிட் மென்னோட அத்தாரிட்டிக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் லைன், பட் வாட்ஸ் ஆல் திஸ் ஹியர் டாக்கிங் அபவுட். இங்கே ஒரு ரெட்டோரிக்கல் கொஸ்டினை வைக்கிறாங்க. ஸோ இந்த டிஸ்கஷன்ஸ்லாம் இப்போ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொஷின் கேட்டுட்டு, அதாவது இதெல்லாம் நான் ஏன் இப்போ பேசுகிறேன் அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு தன்னோட மெயின் பாயிண்ட்டுக்கு ஆடியன்ஸை லீட் பண்ணுறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபோட அனலைசிஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் ஆஸ்க் இன் த கமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வி வில் மூவ் டு த செகண்ட் பேராகிராஃப். இந்த பேராகிராஃபில் தான் ஸ்பீச்சோட கோர் ஆர்கியூமெண்ட் இருக்குது. That man over there says that women need to be helped into carriages and lifted over ditches and to have the best place everywhere. Nobody ever helps me into carriages or over mud puddles or gives me any best place. And ain't I a woman? இங்கே சொஜோனர் ட்ரூத் அங்கே கூட்டத்தில் இருந்த ஒரு ஒயிட் மேனை பார்த்து அவங்க சொன்ன கருத்தை பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, விமனுக்கு எப்போதுமே ஹெல்ப் தேவை. அவங்கள வண்டியில் ஏற்றி விடணும், பள்ளங்களெல்லாம் தாண்டி தூக்கி விடணும், எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு பெஸ்ட்டு பிளேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது அந்த பீரியடில் விமன் அப்படின்னாலே வீக்கு, அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காமன் பிலீஃப். ஆனால் சொஜோனர் ட்ரூத்து தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறாங்க. நோபடி எவர் ஹெல்ப்ஸ் மீ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லி என்னை யாரும் வண்டியில் ஏற்றி விடலை, சகதியில் தூக்கி விட்டதில்லை, எந்த பெஸ்ட்டு பிளேஸையும் எனக்கு கொடுத்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ain't I a woman அப்படின்னு கேட்குறாங்க. நானும் ஒரு பெண் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த பர்சனோட ஐடியாவை டைரெக்டாக சேலஞ்ச் பண்ணுறாங்க. நான் ஒரு உமனாக இருந்தும் எனக்கு எந்த அட்வான்டேஜும் கிடைக்கல, அப்போ உங்கள் பார்வையில் நான் வீக்கானவளாக தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் இப்படி கேட்குறாங்கன்னா, அவங்க ஒரு ஆஃப்ரிக்கன் ஸ்லேவாக இருந்தவங்க. நெக்ஸ்ட் லைனில், லுக் அட் மீ, லுக் அட் மை ஆர்ம், ஐ ஹாவ் ப்ளோட் அண்ட் பிளான்டட் அண்ட் கேதர்ட் இன் டு பாண்ட்ஸ் அண்ட் நோ மேன் குட் ஹைட் மீ அண்ட் ain't I a woman?
இந்த லைனில் சொஜோனர் என்ன பேசுகிறாங்கன்னா அவங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தையும் ஹார்ட் ஒர்க்கையும் பற்றி பேசுகிறாங்க. லுக் அட் மீ, லுக் அட் மை ஆர்ம் அப்படின்னு சொல்லி தன்னோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை வந்து ஷோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், ஐ ஹவ் ப்ளோட் அண்ட் பிளான்டட் அண்ட் கேதர்ட் இன்டு பாண்ட்ஸ். அவங்க வந்து லேண்டை வந்து ப்ளோ பண்ணியிருக்காங்க, பயிர் நட்டுருக்காங்க, அறுவடை செஞ்சு களஞ்சியத்துலலாம் வந்து சேர்த்துருக்காங்களாம். த்ரூ திஸ் ஒரு மேனுக்கு ஈக்குவலாக ஃபிசிக்கல் லேபர் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. நோ மேன் குட் ஹெட் மீ. எந்த மேனும் என்னை விட வந்து அதிகமாக ஒர்க் பண்ணவோ இல்லை வந்து கண்ட்ரோல் பண்ணவோ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஏன்ட் ஐ எ விமன். அடிக்கடி இந்த ஃப்ரேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நானும் ஒரு பெண் இல்லையா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்படி ஒரு மேனுக்கு ஈக்குவலாக வந்து ஒர்க் பண்ணுற ஸ்ட்ரென்த் இருக்கும் போது, அதுவும் ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஸ்ட்ரென்த் இருக்கும் போது ஏன் வந்து என்னை வந்து வீக்குன்னு வந்து பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. I could work as much and eat as much as a man when I could get it and bear the lash as well, and ain't I a woman? I could work as much and eat as much as a man. ஒரு மேனுக்கு ஈக்குவலாக அவங்களும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும், சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே அவங்க ஸ்லேவ்ஸாக இருந்த பீரியடில் ஒரு மேனை மாதிரியே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணதையும் அவங்கள மாதிரியே வந்து சாப்பிட்டதையும் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. வென் ஐ குட் கெட் இட் அப்படிங்கிறது அவங்களுக்கு உணவு கிடைச்சப்ப. ஏன்னா ஸ்லேவ்ஸாக இருந்தப்போ எல்லா டைமும் வந்து அவங்களுக்கு வந்து ஃபுட்டு கிடச்சிருக்காது. அண்ட் பியர் த லேஷ் அஸ் வெல். இதில் ஸ்லேவ்ஸாக இருந்தப்ப நிறைய வந்து சவுக்கடி வாங்கியிருக்காங்க, அதையும் வந்து தாங்கியிருக்காங்க. இது ஸ்லேவரியில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சஃபரிங்கை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுது. நெக்ஸ்ட், அண்ட் எயின்ட் ஐ எ விமன். நானும் ஒரு பெண் இல்லையா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இவ்வளோ கஷ்டங்களை தாங்கின எனக்கு இந்த ஸ்ட்ரென்த் இருக்கும் போது ஏன் வந்து என்னை வீக்காக பார்க்கணும் அப்படின்னு அகைன் கேட்குறாங்க. நெக்ஸ்ட், ஐ ஹாவ் born 13 children and seen most all sold off to slavery, and when I cried out with my mother's grief none but Jesus heard me, and ain't I a woman? இதில் ஃபர்ஸ்ட் லைனில் அவங்க 13 குழந்தைங்கள வந்து பியர் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தைங்களில் மேக்ஸிமம் வந்து ஸ்லேவ்ஸாக தான் வந்து விற்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்த ஒரு தாய்க்கு எவ்வளோ எமோஷ்னல் பெயின் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த பெயினோட வலியை ஜீசஸ் மட்டும்தான் வந்து கேட்டாங்க, வேறு யாரும் கேட்கல அப்படின்னு வந்து ரொம்ப எமோஷ்னலாக வந்து பேசுகிறாங்க. அந்த எமோஷனல் பெயின் இருக்கும்போது யாருமே வந்து ஹெல்ப் பண்ணல, இந்த வேர்ல்டில் வந்து யாருமே அதை பற்றி கேட்கல. ஜீசஸ் மட்டும்தான், கடவுள் ஒருத்தர் மட்டும்தான் அந்த பெயினை வந்து கேட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. இது பிளாக் விமனுக்கு சொசைட்டியில் எந்த சப்போர்ட்டும் இல்லை அப்படிங்கிறத ஷோ பண்ணுது. அப்போது அண்ட் எயின்ட் ஐ எ விமன், நானும் ஒரு பெண் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இவ்வளோ பெரிய சஃபரிங்கை பெயினை வந்து தாங்கியிருக்கேன், இவ்வளோ குழந்தைகளை வந்து நான் வந்து பியர் பண்ணியிருக்கேன். ஒரு தாய்க்கு பெண் அப்படிங்கிற வந்து அங்கீகாரம் இல்லையா அப்படின்னு வந்து கொஷின் கேட்குறாங்க. இங்கே ஈக்குவல் ரைட்ஸ் அப்படிங்கிறது இல்லையா அப்படின்னு அந்த கூட்டத்தை பார்த்து கேட்குறாங்க. ஓகே, சொஜோனர் ட்ரூத் ஸ்பீச்சோட நெக்ஸ்ட் பேராகிராஃபை இப்போ நம்ம லைன் பை லைனாக அனலைஸ் பண்ணலாம். இந்த பார்ட் வந்து இன்டலெக்டை பற்றி பேசுது. தென் தே டாக் அபவுட் திஸ் திங் இன் த ஹெட். வாட் இஸ் திஸ் தே கால் இட்? மெம்பர் ஆஃப் த ஆடியன்ஸ் விஸ்பர்ஸ், இன்டலெக்ட். தட்ஸ் இட் ஹனி. வாட்ஸ் தட் got to do with women's rights or Negroes' rights? இங்கே சொஜோனர் ட்ரூத் ஒரு கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தென் தே டாக் அபவுட் திஸ் திங் இன் த ஹெட், வாட் இஸ் திஸ் தே கால் இட் அப்படின்னு கேட்டுட்டு தலையில் இருக்க ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. அதுக்கு என்ன பேர் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் இன்டலெக்ட் அப்படின்னு மெதுவாக சொல்கிறாரு. சொஜோனர் ட்ரூத் அதை தட்ஸ் இட் ஹனி அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது அந்த பீரியடில் பீப்புள் வந்து என்ன நினச்சாங்கன்னா, விமனுக்கும் சரி பிளாக் பீப்புளுக்கும் சரி அறிவு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அந்த காமன் ஸ்டீரியோ டைப்பை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், வாட்ஸ் தட் காட் டு டூ வித் விமென்ஸ் ரைட்ஸ் ஆர் நீக்ரோஸ் ரைட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இன்டலெக்ட்டுக்கும் விமனோட ரைட்ஸுக்கும் இல்லை வந்து பிளாக் பீப்புளோட ரைட்ஸுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு வந்து கொஷின் கேட்குறாங்க.
இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு பர்சனோட இன்டலெக்ட்டை வச்சு அவங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படின்னு தீர்மானிக்கிறதுக்கு நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. If my cup won't hold but a pin and yours holds a quart, wouldn't you be mean not to let me have my little half measureful அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அனாலஜி, அதாவது ஒரு ஓமை. இங்கே ஒரு பிண்ட் அப்படிங்கிறது ஒரு குவார்ட்டரில் பாதி இருக்கிற ஒரு அளவு. என் கப்பில் ஒரு பிண்ட்டு தான் இருக்குது, ஆனால் உங்கள் கப்பில் குவார்ட் இருக்குது. ஸோ இங்கே கப் அப்படிங்கிறது இன்டலெக்ட் வந்து சொல்கிறாங்க. என்னென்னா பிளாக் பீப்புளுக்கும் தென் வந்து விமனுக்கும் கம்மியாக தான் வந்து அறிவு இருக்குது, ஆனால் வந்து ஒயிட் மெனுக்கு வந்து அறிவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நினச்சிட்டு இருந்தாங்க. இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட சின்ன கப்பில் நான் முழுசாக வந்து ஃபில் ஆகியிருக்கேன், அதுக்கு வந்து நீங்கள் அனுமதிக்கலை அப்படின்னா இது ரொம்ப வந்து அநியாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரீஃபாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ரைட்ஸ் கொடுக்காமல் இருக்கிறது வந்து ஜஸ்டிஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வுட்ன்ட் யூ பி மீன் அப்படின்னா அது ரொம்ப அநியாயம் இல்லையான்னு அர்த்தம். இந்த அனாலஜி மூலமாக ஒருத்தரோட இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டி கம்மியாக இருந்தாலுமே அவங்களுக்கு இருக்கிற அறிவை ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, அதை நீங்கள் மறுக்கிறது இன்ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அட்வொகேட் பண்ணுறாங்க. அதாவது இப்போ விமனுக்கும் பிளாக் பீப்புளுக்கும் இன்டலெக்ட் கம்மியாக இருக்கலான்னு நீங்கள் நினச்சா கூட அவங்களுக்கு இருக்கிற இன்டலெக்டை வந்து முழுசாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அட்வொகேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப். Then that little man in black there, he says, women cannot have as much rights as men, cause Christ wasn't a woman. Where did your Christ come from? Where did your Christ come from? From God and a woman. Man had nothing to do with him. இங்கே சொஜோனர் ட்ரூத் கூட்டத்தில் இருந்த ஒரு பர்சன், லிட்டில் மேன் இன் பிளாக், ஒரு வேளை வந்து அவர் ஒரு ப்ரீச்சராக இருந்திருக்கலாம், இல்லை மதகுரு அந்த மாதிரி வந்து ட்ரெஸ் போட்டிருக்கலாம், அவங்கள வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. அந்த பர்சன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, கிரைஸ்ட் வாசன்ட் எ விமன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் விமன் வந்து மென்னுக்கு ஈக்குவலாக வந்து ரைட்ஸ் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இது அந்த பீரியடில் ரிலீஜனை யூஸ் பண்ணி விமனுக்கு ஆப்போசிட்டாக வந்து நிறையா ஐடியாஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. சொஜோனர் ட்ரூத் இந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு வேர் டிட் யுவர் கிரைஸ்ட் கம் ஃப்ரம், வேர் டிட் யுவர் கிரைஸ்ட் கம் ஃப்ரம் அப்படின்னு திரும்ப திரும்ப வந்து கேட்டு அந்த பர்சனை வந்து டைரெக்டாக வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க. இந்த கொஷினுக்கு அவங்களே வந்து ஆன்சர் பண்ணுறாங்க. ஃப்ரம் காட் அண்ட் எ உமன், மேன் ஹேட் நத்திங் டு டூ வித் ஹிம். ஸோ ஒரு காட் கிட்ட இருந்தும் கடவுள்கிட்ட இருந்தும் ஒரு பெண்ணுக்கிட்ட இருந்தும் ஒரு உமன் கிட்ட இருந்தும் தான் வந்து கிரைஸ்ட் வந்தார். மேனுக்கு வந்து கிரைஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறதுல எந்த பாட்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிரைஸ்ட்டை இந்த வேர்ல்டுக்கு கொண்டு வந்தது ஒரு பெண், வெர்ஜின் மேரி. காடோட பவரால் ஒரு விமன் மூலமாக தான் கிரைஸ்ட்டை இந்த வேர்ல்டுக்கு வந்திருக்கிறாரு. இதில் மேனுக்கு எந்த இன்வால்வ்மெண்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி ரிலீஜனை யூஸ் பண்ணி விமனை வந்து ரொம்ப லோவாக பேசின அந்த பர்சனோட ஆர்கியூமெண்ட்டை வந்து பிரேக் பண்ணுறாங்க. ஸோ கிரைஸ்ட்டை கொண்டு வந்தாங்களே ஒரு விமன் தான், எப்படி வந்து அவங்களுக்கு ரைட்ஸ் நீங்கள் வந்து கொடுக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த பேராகிராஃபில் சொஜோனர் ட்ரூத் ரிலீஜனை யூஸ் பண்ணி விமனோட ரைட்ஸை வந்து அப்போஸ் பண்ண அந்த ஆர்கியூமெண்ட்டை அதே ரிலீஜனை யூஸ் பண்ணி பவர்ஃபுல்லாக ரொம்ப வந்து அப்போஸ் பண்ணாங்க. கிரைஸ்டே, ஜீசஸ் கிரைஸ்டே ஒரு கடவுளே வந்து விமன் மூலமாக தான் வந்திருக்காங்க அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்களோட விமனோட இம்பார்ட்டன்ஸையும் ஸோ அவங்களுக்குரிய ரைட்ஸையும் வந்து இங்கே எம்பசைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்பீச்சோட ஃபைனல் பார்ட்டை வந்து பார்க்கலாம். இதையும் வந்து லைன் பை லைனாக அனலைஸ் பண்ணலாம். இஃப் த ஃபர்ஸ்ட் உமன் காட் எவர் மேட் வாஸ் ஸ்ட்ராங் எனஃப் டு turn the world upside down all alone, these women together ought to be able to turn it back and get it right side up again. And now they is asking to do it, the men better let them. இங்கே சொஜோனர் ட்ரூத் த ஃபர்ஸ்ட் உமன் காட் எவர் மேட் அப்படிங்கிறது ஈவை தான் வந்து சொல்கிறாங்க. பைபிளோட ஸ்டோரி படி ஈவ் தான் வந்து ஃபர்ஸ்ட் உமன். அவங்க ஒரு ஃப்ரூட்டை வந்து சாப்பிட்டதுனால ஹியூமன் பீயிங்ஸ்க்கே பாவம் செஞ்சு பாரடைஸ்லேருந்து போனவங்க. இதை தான் வந்து டர்ன் த வேர்ல்டு அப்சைடு டவுன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது காடு க்ரியேட் பண்ண ஃபர்ஸ்ட் உமன் ஈவ். அவங்க
தனியாகவே இருந்து இந்த வேர்ல்டை வந்து தலைகீழாக மாற்றினவங்க. These women together ought to be able to turn it back and get it right side up again. ஈவ் வந்து ஒரு நெகட்டிவாக இருந்தாலும் இன்னைக்கு இருக்க விமன் வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்தா இந்த வேர்ல்டையே வந்து அகெயின் வந்து ஒரு கரெக்டான வேல வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சொஜோனர் ட்ரூத். ஈவ் வந்து ஒரு கெட்ட வேலை, ஒரு தவறான பாதையில் வந்து இந்த வேர்ல்டை வந்து கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னா இப்போ இருக்க விமன் எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்து ஒரு கரெக்டான வேல வந்து எல்லாத்தையும் கொண்டு வராங்க அப்படின்னு சொஜோனர் ட்ரூத் ரொம்ப வந்து ஹோப்போட அந்த கூட்டத்தில் வந்து சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் சரி பண்ணுறோம், அதுக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. த மென் பெட்டர் லெட் தேம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான வார்னிங் டோனில் சொல்லியிருக்காங்க. விமன் எல்லாரும் சேர்ந்து இந்த பாசிட்டிவ் சேஞ்சை வந்து கொண்டு வரதுக்கு ரொம்ப ரெடியாக இருக்காங்க. அதனால் மென் நீங்கள் எல்லாம் வந்து அதை தடுக்காமல் பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்பசைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேராகிராஃபில் சொஜோனர் ட்ரூத் பைபிளோட ஸ்டோரியை சொல்லி விமனுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது, தென் அவங்களோட இம்பார்ட்டன்ஸையும் வந்து எம்பசைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு விமன் தனியாகவே இந்த வேர்ல்டை மாற்ற முடியும் பைபிளில் சொன்ன மாதிரி. அதே மாதிரி இப்போ இருக்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எல்லா விமனும் சேர்ந்து இந்த சொசைட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதனால் மென்னை நீங்கள்லாம் வந்து அதை தடுக்க ரைட்ஸ் இல்லை, அதுக்கு நீங்கள் ஒரு பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜை சொல்லி தன்னோட ஸ்பீச் வந்து முடிக்கிறாங்க. ஃபைனல் கன்க்ளூடிங் லைன்ஸில் obliged to you for hearing me and now old sojourner ain't got nothing more to say அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் பேசினதை இன்ன வரைக்கும் பொறுமையாக கேட்டதுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நவ் ஓல்டு சொஜோனர் ain't got nothing more to say அந்த லைனில் இதில் ஓல்டு சொஜோனர் அப்படிங்கிறது அவங்கள தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓல்டு சொஜோனர் அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். சொல்ல வந்த எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஸ்பீச்சை வந்து கன்க்ளூட் பண்ணுறாங்க. இந்த ஸ்பீச்சோட டீட்டெயில்டு அனலைசிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.